ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி அடுத்ததான் நடிக்க போகிற T69 படத்துக்கு இதுவரைக்கும் வாங்காத ஒரு பெரிய தொகையை சம்பளமாக வாங்க போகிறதா சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு டாக் போயிட்டுருக்கு. T69 படத்துக்காக தளபதிக்கு எவ்வளவு கோடிகள் சம்பளமாக பேசப்பட்டிருக்கு, தளபதிக்கு பெரிய தொகையை சம்பளமாக கொடுக்க போகிற அந்த ப்ரொடியூசர் யார், வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம தளபதி ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே அடுத்து அவர் யார் டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு, ப்ரொடியூசர் யாருங்கிற வரைக்கும் எல்லா அப்டேட்ஸும் வெளியே வந்துடும். ஆனால் இப்போ வெங்கட் பிரபு டைரக்ஷனில் தளபதி நடிச்சிட்டு இருக்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பட ஷூட்டிங் பாதிக்கு மேலே முடிஞ்ச பிறகும் இது வரைக்கும் T69 படம் பற்றி எந்த அப்டேட்டும் வெளி வரல. இப்போ லேட்டஸ்ட்டாக T69 பற்றி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அது என்னென்னா, 1000 கோடி ரூபாய் வசூல் செஞ்ச RRR பட தயாரிப்பு நிறுவனமான DVV என்டர்டெயின்மெண்ட் T69 படத்துக்காக தளபதி கிட்ட கால் ஷீட் கேட்டு இருக்கிறதாகவும், அவங்களோட DVV பேனரில் நடிக்கிறதுக்காக தளபதிக்கு 250 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமாக கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறதா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. தளபதி விஜயும் RRR ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஓகே சொல்வார்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. தளபதி மட்டும் DVV என்டர்டெயின்மெண்ட்ல நடிக்கிறதுக்கு ஓகே சொன்னார்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அதிக சம்பளம் வாங்குற ஒரே நடிகர் நம்ம தளபதி விஜய் மட்டும்தான். இப்போ லேட்டஸ்டா T69 படம் பற்றி சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வேகமாக பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா, கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷனில் தளபதி நடிக்க போகிறதாகவும், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி RRR ப்ரொடக்ஷன் டீமில் ஜாயின் பண்ணுவாரா இல்லை வேல்ஸ் இன்டர்நேஷனலில் ஜாயின் பண்ணுவாரா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.